Praise Lord everyone. நம்ம எல்லாரும் ஆவின் கனி பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லவ், ஜாய், பீஸ் பத்தி பார்த்தோம்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை பத்தி பார்த்தோம். இன்றைக்கு நம்ம நீடிய பொறுமை, ஓகே, பேஷன்ஸ், லாங் சஃபரிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் அந்த டைலாக் சொல்லுவோம்ல, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு, என் பொறுமை நீ சோதிக்காத, என் பொறுமை நீ சோதிச்சனா நீ தாங்கிட மாட்டே, இப்படிலாம் நம்ம டைலாக் சொல்லுவோம். ஜஸ்ட் இமேஜின் இஃப் காட் செட் தட் டு அஸ். ஒருவேளை இயேசு அந்த டைலாக நம்ம கிட்ட சொன்னா யோசிச்சு பாருங்க, இயேசு நம்ம மீது எப்படி நீடிய பொறுமையா இருந்தாரோ. இல்ல இயேசு யோசிச்சிருப்பாரு, நம்ம ஒரு வாட்டியை தவறு செய்யும்போது இல்ல இந்த வாட்டி ஒரு சான்ஸ் கொடுத்துலாம், அவர் சகிச்சுக்கிட்டாரு. நம்ம அவருக்கு எதிராக செய்யற பாவங்களே அவர் சகித்து கொண்டார். சில நேரத்துல நம்ம தேவனை மறுதளித்தோம், சில நேரத்துல அவரே நம்ம கேள்வி கேட்டோம், சில நேரத்துல யாருக்கு தெரியும் we would have rebelled against him. But அது எல்லாத்தையும் ஏசப்பா நீடிய பொறுமையோடு சகித்து கொண்டார். எதற்காக? கண்டிப்பா